ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாமனுக்கு திரை விமர்சனத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற தலைவன் தலைவி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பாண்டியராஜ் இயக்கியிருக்கிறாரு. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் தயாரிச்சிருக்கிறாங்க. விஜய் சேதுபதி நித்யா மேனனுடன் இணைந்து சரவணன், தீபா சங்கர், காளி வெங்கட், மைனா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகாச வீரன் என்கின்ற விஜய் சேதுபதிக்கு தெரிவிக்காமல் அவர் மகளுக்கு மொட்டையடிக்க கோவிலுக்கு வருகின்றனர் பேரரசி என்கின்ற நித்யா மேனனின் குடும்பம். இந்த விஷயம் தெரிந்து ஆகாச வீரன் குடும்பம் அங்கு வர அவர்களுக்குள் சண்டை ஏற்படுகின்றது. அவர்கள் ஏன் பிரிந்தார்கள், என்ன சண்டை என்று ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கின்றது. குடும்பத்துடன் சேர்ந்து ஹோட்டல் நடத்தி வரும் விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்படுகின்றது. இதன் பின் இருவரும் பழகி புரிந்து கொண்டு காதலித்து கொண்டிருக்கும் போது விஜய் சேதுபதி, அவருடைய தம்பி, அவருடைய தந்தை அனைவரும் ரவுடிகள் என தெரிய வர நித்யா மேனன் வீட்டில் இந்த திருமணத்தை நிறுத்த முடிவு செய்கின்றனர். ஆனால் தனது வீட்டை எதிர்த்து விஜய் சேதுபதியை திருமணம் செய்து கொள்கின்றார் நித்யா மேனன். திருமணத்திற்கு பின் வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருக்க விஜய் சேதுபதியின் தந்தை சரவணன் தனது மருமகள் நித்யா மேனனை ஹோட்டல் கல்லாப்பெட்டியில் அமர்ந்து கணக்கை பார்த்து கொள்ள சொல்கின்றார். இதுநாள் வரை அதனை பார்த்து கொண்டிருந்த விஜய் சேதுபதியின் அம்மா தீபாவுக்கு புதிதாக வந்த மருமகள் தனது இடத்தை பிடித்துவிட்டாள் என்கின்ற ஈகோ ஏற்படுகின்றது. அதேபோல் இதுநாள் வரை தனது பெயரில் ஹோட்டல் இருந்தது. ஆனால் தற்போது விஜய் சேதுபதி மனைவி பெயரில் ஹோட்டல் மாறியதால் விஜய் சேதுபதியின் தங்கைக்கு நித்யா மேனன் மேல் கோபம் வருகின்றது. இதனால் அம்மாவும் மகளும் சேர்ந்து நித்யா மேனனை ஹோட்டலில் வேலை பார்க்கும் ஆள் போல் நடத்த, இதை நித்யா மேனனின் அம்மா பார்த்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என அவ்வப்போது தூபம் போட விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் இடையே சண்டை வெடிக்கின்றது. ஒரு நாள் சண்டை என்றால் மறுநாள் இணைந்து விடுகிறார்கள். இதற்கு இடையில் இருவருக்கும் அழகிய பெண் குழந்தை பிறக்கின்றது. குழந்தை பிறந்த பிறகும் சண்டை ஏற்படுவதும் அதனால் பிரிவதும் சேர்வதும் என்று போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் விஜய் சேதுபதிக்கு வேறொரு திருமணம் என்ற செய்தி அறிந்து நித்யா மேனன் விஜய் சேதுபதியிடம் சண்டை போட அது பெரிய சண்டையாக வெடித்து இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். சில மாதங்கள் கழித்து மொட்டை போட கோயிலுக்கு வந்துள்ளார்கள். அதனால்தான் சண்டை என்று ஃப்ளாஷ்பேக் முடிய அதன் பிறகு என்ன நடந்தது, இருவரும் சேர்ந்து வாழ்ந்தார்களா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. கதாநாயகன் விஜய் சேதுபதி, கதாநாயகி நித்யா மேனன் இருவருமே நிஜ கணவன் மனைவி போல் நடிப்பில் மிரட்டி இருக்கிறார்கள். உண்மையாகவே ஒரு கணவன் மனைவிக்கு இடையே எப்படி சண்டை வந்தால் நடந்து கொள்வார்களோ அதேபோல் வெளிப்படுத்தியுள்ளனர். படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை இருவரும் ரொமான்ஸ், சண்டை, டான்ஸ், நகைச்சுவை என அனைத்திலும் கலக்கியுள்ளனர். மற்றும் இதில் நடித்திருக்கும் தீபா, செம்பன் வினோத், ரோஷினி, ஹரிப்பிரியா, சரவணன், மைனா, நந்தினி, காளி வெங்கட், ஆர்கே சுரேஷ், வினோத் சாகர், அருள்தாஸ், ஜானகி சுரேஷ், சென்ராயன் என அனைவரும் தங்களது கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்து கைதட்டல் பெறுகிறார்கள். விஜய் சேதுபதிக்கு அம்மாவாக நடித்திருக்கும் தீபா வில்லத்தனமான கதாபாத்திரத்தில் நன்றாக நடித்து மக்களிடம் திட்டு வாங்குகின்றார். தனது நகைச்சுவையின் மூலம் யோகி பாபு எல்லோரையும் சிரிக்க வைக்கின்றார். சந்தோஷ் நாராயணனின் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. எம் சுகுமாரின் ஒளிப்பதிவு படத்திற்கு அருமை. கல்யாணத்துக்கு முன் உள்ள காதல், அதன் பிறகு கணவன் மனைவி இடையே நடக்கும் ஊடல் கூடல் மற்றும் உறவுகளுக்கு இடையே ஈகோ, இவைகள் கதைக்களமாக கொண்டு அதை சுவாரஸ்யமாக திரைக்கதை அமைத்து கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் சண்டைக்கு விவகாரத்து முடிவு அல்ல, அதை தாண்டியும் உறவு உள்ளது என்பதை எல்லோரும் ரசிக்கும்படி சிரிக்கும்படியான ஃபேமிலியுடன் பார்க்கும்படியான படமாக கொடுத்துள்ள இயக்குனர் பாண்டியராஜுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.